நான் அன்னூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கதிரவன் மெஸ்ஸில் வந்து நான் இருக்கேங்க. இங்கே வந்து ஐயா தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஐயா கிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. பேருங்கய்யா? எங்கள் பேர் சின்னசாமிங்க. சின்னசாமி. இது வந்து எப்படிங்க அரசு கட்டி கொடுத்த இதுங்களா, கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததுங்களா? ஆமாங்க, சுயதொழில் குழுவுக்காக கட்டி கொடுத்தது. கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தான் இதுக்கும் மிஸ்ஸஸ் நடத்துகிறோம். நடத்துறீங்க. மகளிர் சுயஉதவி குழு மூலமாக உங்களுக்கு இந்த ஒரு கடையை வந்து கடை கிடச்சிருக்கீங்க. ஆமாங்க. என்னென்னங்க இங்கே கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் வந்து காலையில் இட்லி, ஆப்பங்க, தோசை, மதியானம் சாப்பாடுங்க, புரோட்டா, தக்காளி சாப்பாடு. நைட்டுக்கு கடை இல்லைங்க, கடை இல்லை, பகலோடு சரிங்க. பகலோட சரிங்க. ஓகே. பரோட்டா வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? புரோட்டா 12 ரூபாய்ங்க, 12 ரூபா. தக்காளி சாதம் 25 ரூபாய்ங்க, சாதம் சாப்பாடு குழம்புற சாப்பாடு வந்து 70 ரூபாய்ங்க. 70. உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? எனக்கு 58. எத்தனை ஆண்டுகளாக இந்த உணவு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 22 வருஷம் ஆச்சுங்க. 22 வருஷமா இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கு. இதே இடத்துல தான் இருக்குங்க. இதே இடத்துல தான், வேற இடம் எங்கேயுமே மாற்றல. உங்களுக்கு இது வாடகைகளாம் இல்லை இல்லைங்களா? வாடகை இருக்குங்க. வாடகை இல்லை, வாடகை இருக்குங்க. வாடகை இருக்குங்க. ஆமாம், வாடகை ஒரு 1500 ரூபா வருங்க. அதுவாக கரண்ட் பில் வருங்க. கரண்ட் பில் எப்படிங்க போகுது? பரவாயில்லைங்க, அப்படியே. ஓகே. ஒரு நாளைக்கு என்ன? 2 பேரும் வேலை செய்யறதுக்கு கூலி இருக்குங்க. அவ்வளோ. நீங்களும் அம்மாவும் தான்? ஆமாம். சரி சரி சரி. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்க? ஒரு நாளைக்கு ஒரு 700 800 ரூபா வரைக்கும் வருங்க. அதுவும் நாங்கள் சாப்பிட்ற செலவு எல்லாம் இருக்குங்க. எல்லாமே இருக்குது. சரி, எப்படிங்க இந்த தொழில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படலைங்களா? இந்த உணவு தொழில் பண்ணுற போது தொடர்ந்து நம்ம உழைச்சிட்டே இருக்கமே, ஓடிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு டென்ஷன் ஆகத்தான் செய்யும். ஒவ்வொரு நாளைக்கு கூட்டம் வந்ததுன்னா கோபம் வரும். ஒவ்வொரு நாளைக்கு கூட்டமே வரலினாலும் கோபம் வரும். என்னடா இது, நம்மளுக்கு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம், யாரும் வர மாட்டேங்க, வரலையானு உட்காருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு கூட்டம் நிறைய வந்தாலும் கோபம் வரும். சமாளிக்க முடியலையா அப்படின்னு? சமாளிக்க முடியலையா அப்படின்னு. எப்படிங்க போட்டது வந்து ஒரு நாள் போடுறது அப்படியே எல்லாமே உங்களுக்கு போய் ஒரு நாளைக்கு மிஸ் ஆகுங்க, கொஞ்சம் 1 2 மிச்சமாகும். அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்குவோம். ஆர்டர் ஏதாவது கொடுத்தாலும் பண்ணி தரீங்களா? ஆர்டர் எல்லாம் பண்ணிக்குவோம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன? 95ங்க 24 99 99 37. தொடர்பு கொண்டா ஏதாவது ஆர்டர் ஏதாவது பண்ணாலும் பண்ணி கொடுப்போம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. ஸோ இப்போ வந்து அம்மா வந்து தோசை போட்டிருக்காங்க. அம்மா, இது வந்து நீங்களே போட்டுக்குவீங்களா கல் தோசை? போட்டுக்கோ. எவ்வளோ நேரம் ஆகுங்க ஒரு தோசை போடுறதுக்கு? ஒரு 4 நிமிஷம் ஆகுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். அதுலேயே நீங்கள் போட்டுருவீங்க. ஒரு சாப்பிட்டா நீங்கள் முருகலாவும் நீங்கள் போட்டு தருவீங்களாம்மா? ஓ, இதுக்கு வந்து மேலே வந்து எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் அப்படியே அந்த நல்லா வருங்க. ஆமாங்க, நல்ல கல் சூடு இருக்கணுங்க. முருகில் வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். ஓ, சரி சரி. ஒரு தோசை எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? 12 ரூபா. 12 ரூபா. தோசையும் 12 ரூபா, பரோட்டாவும் 12 ரூபா. என்னென்ன குருமா கொடுக்குறீங்க? முட்டையை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. இது இல்லை. சரி சரி சரி. அவ்வளோதான், தோசை ஆயிடுச்சுங்களா? ஆவிச்சு. திருப்பி போட வேண்டியதில்லை இல்லைங்களா? போட வேண்டியது சைடில் நல்லா வந்து அவ்வளோதானே. அப்படியே எடுங்கம்மா. ஸோ ஓகே, தோசை ஆயிடுச்சு, ரெடி இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஸோ வியூவர்ஸ், நம்ம நிறைய எளிமையான கடைகளை போட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.